மக்களே வணக்கம். செமையா இருக்குது. இப்போ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஐஃபோன்ஸ் தான் ப்ரோ. ஸோ இப்போ சும்மா இந்த ஒரு கடை எடுங்களேன், ட்ரீம் சிட்டின்னு இருக்கா, ஃபுல்லாக அங்கே பொட்டி பொட்டியாக இருக்குது பாருங்கள், இது எல்லாமே ஐஃபோன் தான். இந்த ரோடோட அந்த ஸ்டார்டிங்லேருந்து அவர் சொன்னார். ஸோ ஃபுல்லாகவே இது எல்லாமே கம்பெனிஸ் தான் அப்படின்னு சொன்னாங்க. ப்ராப்பராக பண்ணுற கம்பெனிஸ், பஜார் டைப் இல்லாமல் ப்ராப்பராக பண்ணுற கம்பெனிஸு. பர்டிகுலராக இப்போ ஒரு பிரிண்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரிண்டருக்காக மட்டுமே ஒரு ஷாப் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஒய்ஃபை ரவுட்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்காகவே பர்டிகுலராக ஒரு ஷாப் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சிசிடிவின்னு எடுத்துக்கிட்டாலும் சிசிடிவிக்காக பர்டிகுலராக ஒரு ஷாப் இருக்குது. துபாயில் எலக்ட்ரானிக் மார்க்கெட்ஸ் நிறைய இருக்கும். பட் நான் பர்டிகுலராக கண்டுபிடிச்சது வந்து நல்லா கொஞ்சம் நானும் ரிசர்ச் பண்ணி ஒரு 4-5 பேர்கிட்ட கேட்டு எனக்கு தெரிஞ்சது வந்து மீனா பஜார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. அதாவது அது ஒரு பஜார் நேம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எலக்ட்ரானிக்ஸ்லாம் வந்து நிறைய இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு சிங்கிள் ஸ்ட்ரீட் மாதிரி தான். நம்ம ஊரில் இந்த பர்மா பஜார் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஸ்ட்ரீட் மாதிரி தான். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து அவர் நான் இப்போ வரும்போது அந்த டாக்ஸி டிரைவர் சொன்னார். நான் இதெல்லாம் காமனாக தெரிஞ்சுட்டு வந்தேன். பட் வந்து அந்த டாக்ஸி டிரைவர்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் இடத்துல இருந்து ஃபுல்லாக வந்து கம்பெனிஸாக இருக்கும். தே டூ சம் ஹோல்சேல் ட்ரேட்ஸ். அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கெல்லாம் வந்து நார்மல் ஷாப்ஸ் மாதிரி இருக்கும், நீங்கள் அங்கேயும் வாங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் போய்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கலாம் அப்படின்னு தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் நான் நார்மல் ஷாப்ஸ் போவேன். ஸோ அதனால் நான் இங்கே இறங்கிக்கிறேன். அவர் சொன்னார், இங்கே நிறைய கம்பெனிஸ் இருக்குது, எல்லாத்தையும் பாருங்கள், எங்கே உங்களுக்கு வேணுமோ சொல்லுங்கள், நான் அங்கே உங்களை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னாரு. இல்லை என்னை இங்கே இறக்கி விட்டுருங்க, நான் இங்கேருந்து ஃபுல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கம்பெனிஸாக தான் இருக்குது. இந்த ரோடோட அந்த ஸ்டார்டிங்லேருந்து அவர் சொன்னார். ஸோ ஃபுல்லாகவே இது எல்லாமே கம்பெனிஸ் தான் அப்படின்னு சொன்னாங்க. ப்ராப்பராக பண்ணுற கம்பெனிஸ், பஜார் டைப் இல்லாமல் ப்ராப்பராக பண்ணுற கம்பெனிஸு. இந்த சைட்லேயுமே பார்க்கலாம் நீங்கள், சிஸ்கோ எல்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ டிபி லிங்க் இருக்குது, எல்லாமே ஆத்தரைஸ் சென்டர்ஸ் தான். மெர்க்குரி, எல்ஜி பிராண்டு. ஸோ இவங்கெல்லாம் வந்து முன்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பிராண்டடாக இருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஃபுல்லாக போங்க, உள்ளே போனால் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வரும். அந்த போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் ரைட் எடுத்திங்கன்னா அங்கே ஃபுல்லாக நார்மல் பஜார் ஷாப்ஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த பிராண்டட் ஷாப்ஸில் போய்ட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இன்கேஸ் அந்த ரேட்டும் வந்து ஓகேயாக இருந்ததுனால நான் அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிடுவேன். அப்படி இல்லை, இது எனக்கே என் மனசில் வந்து இல்லை இது கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன்னா மட்டும்தான் நான் வந்து பஜாரை நோக்கி போவேன். பட் ஸ்டில் விலாகில் வந்து பஜார் வந்து கண்டிப்பாக நான் கவர் பண்ணுவேன். நான் இப்போ போய்ட்டு ஒரு கடையாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரேன். எந்த கடையில் நான் வாங்குகிறேன் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே நமக்கேற்ற மாதிரி ஒரு கடையை நான் பார்த்துட்டேன், கேஃப்டீரியா. ஸோ அங்கே போய்ட்டு ஒரு டீ ஒன்று குடிப்போம், இல்லை ஒரு ஜூஸ் ஒன்று குடிக்கலான்றேங்க. சரியான வெயிலாக இருக்குது. நம்ம யூகேலேருந்து இங்கே வந்துட்டு அங்கே ஃபுல்லாக மைனஸு அந்த மாதிரிலாம் இருந்துட்டு இங்கே வந்துட்டு பார்க்கும்போது அப்படியே பாடிலாம் பயங்கரமாக எரியுது, எனக்கு பேர்ன் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு போய்ட்டு ஒரு ஜூஸ் ஒன்று குடிப்போம் சில்லுன்னு. ஓகே, ஒரு ஷாப்ஸாக பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் வந்து சொன்னேன் இல்லையா, அங்கே டீ குடிக்க போகிறேன்னு. டீலாம் குடிச்சு முடிச்சுட்டு ஒன்று போயிட்டுருக்கேன். சூப்பராக இருக்குது. எல்லாமே வந்து பர்டிகுலராக இப்போ ஒரு பிரிண்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரிண்டருக்காக மட்டுமே ஒரு ஷாப் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஒய்ஃபை ரவுட்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்காகவே பர்டிகுலராக ஒரு ஷாப் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சிசிடிவின்னு எடுத்துக்கிட்டாலும் சிசிடிவிக்காக பர்டிகுலராக ஒரு ஷாப் இருக்குது. அந்த மாதிரி ஒன்றா பக்காவாக வச்சுருக்காங்க. அதெல்லாம் முன்னாடி பார்த்து அந்த பிராண்டட் ஷாப்ஸ், பிராண்டட் சென்டர்ஸ்னு சொல்லலாமே நம்ம. ஸோ அவங்க தான் வந்து அந்த மாதிரி வச்சுருக்காங்க. பார்த்தேன், ப்ரைஸ்மே ஓகே தான், ஃபீஸபிளாக இருந்தது. பட் வந்து நான் இப்போ யூடியூப்லேயே செக் பண்ணும்போது வந்து சில யூடியூபர்ஸ்லாம் ஒரு சில கடைக்கெலாம் போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கடைக்கெலாம் வந்து இன்னும் நிறைய பொருள் இருக்குது, எல்லாமே நல்லா சீப்பஸ்ட் ரேட்லேயே இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னதுனால ஸோ அதை நான் பார்த்துட்டேன். அவங்களுக்கும் எனக்கு எந்த ஒரு காண்டாக்டும் இல்லை, டு பி ஃப்ராங்க். சும்மா அந்த வீடியோஸ் நம்ம எங்கே போனாலும் அந்த மாதிரி செக் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி செக் பண்ணதில் அது எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அது வந்து இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல தான் சொன்னார் அவர். ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் அவங்க சொன்ன அந்த ஷாப்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து கூகுளில் போட்டு பார்க்கும்போது எனக்கு நான் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் இருந்தது, ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ நம்ம போய்ட்டு அந்த இடத்துல போய் பார்த்துருவோமே, ஏன்னா அது ஒரு தமிழ் கடையாக இருந்தது. தமிழ் கடைனா இன்னும் கொஞ்சம் பேசுகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பார்கெயின் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஸோ அதனால் நம்ம அங்கே போவோம். துபாய் மார்க்கெட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஊர் மாதிரியே தான் இருக்குது. அப்படியே நம்ம ஊரில் ஒரு பர்மா பஸாருக்கு வந்தால் இந்த ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஸோ அதே ஃபீல் தான் இங்கேயும் கிடைக்குது.
இப்போ நம்ம மீனா பஜார்லேயே கொஞ்சம் உள்ளே வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஐஃபோன்ஸ் தான் ப்ரோ. வேறு மாதிரி இருக்குது ப்ரோ எல்லாமே. சும்மா நார்மலாக ஒரு ஷாப் எடுத்துட்டாலே வாட்ச்லேருந்து எல்லாத்தையும் வச்சுருக்காங்களா, அங்கேயும் ஐஃபோன்ஸ் வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து யூஸ்டாகவும் இருக்குது, நியூவாகவும் இருக்குது. நானுமே தான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் as I said before. ஸோ இப்போ சும்மா இந்த ஒரு கடை எடுங்களேன், ட்ரீம் சிட்டின்னு இருக்கா, ஃபுல்லாக அங்கே பொட்டி பொட்டியாக இருக்குது பாருங்கள். இது எல்லாமே ஐஃபோன் தான். ஆப்வியஸாக அது ஒரு டப்பாவாக தான் வச்சுருப்பாங்க. பட் இருந்தாலும் எங்கே பார்த்தாலும் ஐஃபோன்ஸு இல்லை மொபைல் ஃபோன்ஸ் மார்க்கெட்டு இப்படி தான் இருக்குது. எல்லாம் பாருங்கள், ஓப்போ, எம்ஐ, இது தனி பசாராகவே போட்டிருக்காங்க. இது உள்ளார பர்ஃப்யூம்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக ஐ மீன் தனி காம்ப்ளெக்ஸ் மாதிரியே இருக்குது. பர்ஃப்யூம்ஸ்லாம் நிறைய இருக்கும் இது உள்ளார. இங்கே பாருங்கள் கேஸு. என்னோடய ஆஃபீஸ் கொலீக் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட பர்ஃப்யூம் கேட்டிருந்தாங்க. அது வந்து எனக்கு துபாயில் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் பர்ஃப்யூம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, என் மேனேஜர் தான். எனக்கு வந்து லீவு வேணும்னு சொல்லிட்டு ஹாலிடேஸ் நான் வந்து ஆப்பில் ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அப்படி நான் ரைஸ் பண்ணதுக்கப்புறம் என் பக்கத்தில் தான் அவர் உட்காந்து ஒர்க் பண்ணுவார். ஸோ அப்படி ரைஸ் பண்ணிவிட்டு உடனே அவர் என் மூஞ்சை பார்த்தார். அவருக்கு அங்கே சிஸ்டம் நோட்டிஃபை ஆனவுடனே இல்லை எனக்கு தான் வேணும் அப்படின்னு நான் சொல்லும்போது அவரில் அப்போனா வந்து எனக்கு துபாயிலேருந்து நீ இதை வாங்கிட்டு வரணும், அப்போ தான் நான் உனக்கு இதை அக்செப்ட் பண்ணுவேன் அப்படின்னா. சரி வாங்கிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிடுங்க. ஸோ நம்ம வாங்கிட்டு போனோம். எதுவும் பண்ண மாட்டாங்க வாங்கிட்டு போகல அப்படின்னாலும். பட் ஸ்டில் அவன் கேட்கும்போது நம்ம வந்து வாங்கி தரலாமே. ஒரு நல்ல ஃப்ரெண்டு, எனக்கு மேனேஜர் தான். பட் இங்கெல்லாம் வந்து யூகேல வந்து மேனேஜர்ஸு இல்லை நார்மல் எம்ப்ளாயிஸ் அந்த மாதிரி ஒரு வேரியேஷனே இருக்காது. எல்லாருமே ஜாலியாக பழகுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவர் கேட்கும்போது நம்ம வாங்கிட்டு போகணும் அப்படின்னு எனக்குமே தோணுச்சு. ஸோ அதையும் நான் வாங்கலாம் தான் இருக்கேன். இங்கே பாருங்கள், மலபார் ஜுவல்லர்ஸ் எங்கே இருக்குது, கோல்ட்ஸ் அண்ட் டைமண்ட்ஸ். வாங்க நம்ம வேலையை பார்க்கலாம். இன்னும் நான் தேடிட்டு இருக்கேன் என்னோடய கிம்பலை வாங்கிறதுக்கு ஒரு நல்ல கடையா. கைஸ், ஒரு வழியாக பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அதாவது நான் வந்து சொன்ன அந்த கடைக்கு நான் போனேன். அங்கே இருக்கிறவங்களாம் வந்து ஆக்சுவலாக தமிழ் பேசினாங்க. பட் இருந்தாலும் எனக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அவங்க ஃபஸ்ட்லேருந்து பேசும்போதே எனக்கு அந்தளவுக்கு வந்து சரியாக வரல. பிகாஸ் நான் அது லண்டனில் இது நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். தமிழ் ஆட்கள் இருக்கிற கடைக்கு போனால் தான் நிறைய ஏமாற்றுவாங்க. நான் தப்பு சொல்லலை, ஒரு சில பேர் அப்படி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால தான் நான் வந்து இங்கே இவங்க பேசும்போது என்னால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடிஞ்சது. எனக்கு அது இன்னும் செட் ஆகலைன்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அங்கேருந்து வெளியே வந்து அப்படியே ஒரு 2-3 கடைக்கு போகும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தமிழ் ஆட்கள் தான் அங்கே இருந்தாங்க. ஆனால் அவங்க பேசும்போது எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. ஸோ அதே மாதிரி ரேட்டுமே வந்து ஓரளவுக்கு எனக்கு ரீசனபிளாக தெரிஞ்சதுனால ஒரு வழியாக வாங்கிட்டேன். என்னோட பெரிய ஒரு ஒன் ஆஃப் தி ட்ரீமை வாங்கிட்டு நான். ஸோ நான் வீட்டுக்கு போயிட்டு இதை தனியாக ஓப்பன் பண்ணுறதே வந்து நான் ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன். ஓகே, ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ இந்த vlog-ஐ இதோட நான் வந்து நிறுத்திக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் vlog-ல உங்கள் எல்லாரையுமே நான் மீட் பண்ணுறேன். until then take care, bye bye, டாடா.